வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். எல்லை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை என தகவல். அரசு ஊழியர்களுக்கான அகல விலைப்படி 2% உயர்வு. சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இந்தியா பிரான்ஸ் இடையே ரஃபேல் ஒப்பந்தம். 26 ரஃபேல் விமானங்கள் வாங்க மத்திய அரசு முடிவு. நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது. இன்று மாலை விருது வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கன்னியாகுமரியில் பரபரப்பு. கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் +1 மாணவனை கல்லூரி மாணவர் குத்தி கொலை. கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை வழக்கு. குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். சென்னையில் இன்று முதல் கனிமங்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு பெர்மிட் நடைச்சீட்டு கட்டாயம். மாவட்ட ஆட்சியர் ரஸ்மி ஜித்தார் ஜகடே அறிவிப்பு. ஆப்பிரிக்கா புலம்பெயர்ந்தோர் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறையின் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல். 30 பேர் உயிரிழந்த பரிதாபம். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 52,000 கடந்தது பலி எண்ணிக்கை. காசாவில் மீண்டும் தீவிரமடையும் போர். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசியுள்ளார். காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசியுள்ளார். இதில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எல்லையில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக இன்று மதியம் பாதுகாப்புத்துறை குறித்த பார்லில் நிலைக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கான அகல விலைப்படி 2% உயர்த்தி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 110 விதியின் கீழ் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி அரசு ஊழியர்களுக்கான அகல விலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படுவதாகவும், அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கான திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அவர்கள் குழந்தைகளின் கல்விக்காக வழங்கப்படும் கல்வி முன்பணம் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையே 63 கோடி ரூபாயில் 26 ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் டசால் ஏவியேஷன் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் ரஃபேல் விமானங்களை இந்தியா ஏற்கனவே வாங்கியுள்ள நிலையில் தற்போது கடற்படைக்கு ரஃபேல் விமானங்களை வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி பிரான்சிடம் இருந்து 63,000 கோடி ரூபாயில் ரஃபேல் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. இதில் ஒற்றை இருக்கை கொண்ட 22 விமானங்கள் மற்றும் 2 இருக்கை கொண்ட 4 விமானங்கள் என மொத்தம் 26 ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இந்தியா பிரான்ஸ் இடையே இன்று கையெழுத்தாகிறது. மேலும் இந்த விமானத்தில் கடல்சார் இலக்கு உட்பட கடற்படை போருக்கு ஏற்படும் ரேடார் மின்னணு அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடிகர் அஜித் குமாருக்கு இன்று மாலை பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா நிகழ்வின் போது பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும். அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிப்பை மத்திய அரசு கடந்த ஜனவரி 25ஆம் தேதி வெளியிட்டது. அதன்படி நிகழாண்டில் 7 பேர் பத்ம விபூஷன் விருதுக்கும், 19 பேர் பத்ம பூஷன் விருதுக்கும், 113 பேர் பத்மஸ்ரீ விருதுக்கும் தேர்வாகியுள்ளனர். தமிழகத்தில் நடிகர் அஜித் குமார், நடிகை சோபனா நல்லி குப்புசாமி செட்டி ஆகிய மூவருக்கும் பத்ம பூஷன் விருதும், பாரதி ஆய்வாளர் சீனி விஸ்வநாதன் உட்பட 10 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் என மொத்தம் 13 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அஜித் குமாருக்கு விருது வழங்க உள்ளார். இதற்காக நடிகர் அஜித் குமார் தனது குடும்பத்தினருடன் டெல்லி சென்றுள்ளார். கன்னியாகுமரியில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் +1 மாணவனை கல்லூரி மாணவர் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி அருகே மாதவபுரத்தைச் சேர்ந்தவர் கண்ணன்.
இவரது மகன் விஷ்ணு பரத் என்பவர் தனியார் பள்ளியில் +1 பொதுத் தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருந்தார். தற்போது பள்ளி விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் அப்பகுதியில் நடைபெற்ற கோவில் விழாவிற்கு சென்றுவிட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த சந்துரு என்பவர் அங்கு வந்துள்ளார். அப்போது அவருக்கு விஷ்ணு பரத் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் இடையே திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த சந்துரு தான் பகுதி நேரமாக ஓட்டும் ஆட்டோவில் சாவியோடு இணைக்கப்பட்டிருந்த சிறிய கத்தியால் மாணவர் விஷ்ணு பரத்தை குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் கன்னியாகுமரி போலீசார் தப்பி ஓடிய சந்துருவை தேடி வந்த நிலையில் அவர் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த விவரம் தெரியவந்தது. இதையடுத்து சந்துருவை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மனோ தங்கராஜ் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்கும் விழா இன்று மாலை 6 மணிக்கு ராஜ்பவனில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து மனோ தங்கராஜ் வாழ்த்து பெற்றார். மேலும் அமைச்சரவையில் மீண்டும் வாய்ப்பளித்த முதலமைச்சருக்கு நன்றி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்கள் சேவையாற்ற தமிழக அமைச்சரவையில் மீண்டும் வாய்ப்பளித்த கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றதாக அதில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் அமைச்சர்கள் இருக்கையில் இருந்து செந்தில் பாலாஜி, பொன்முடி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துறைகளான காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர். இதனால் அமைச்சரவை முதல் வரிசையில் இருந்து பொன்முடி பெயரும், 2வது வரிசையில் இருந்து செந்தில் பாலாஜி பெயரும் நீக்கப்பட்டுள்ளது. புதிதாக அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மனோ தங்கராஜ் இன்று மாலை அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சோதனையோட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமானது 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது. இதில் முக்கியமான வழித்தடமான கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை இடையேயான தடத்தில் கலங்கரை விளக்கம் முதல் கோடம்பாக்கம் மேம்பாலம் வரை சுரங்கப்பாதையாகவும், கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரை மேம்பால பாதையாகவும் அமைகிறது. பூந்தமல்லி போரூர் இடையே வரும் டிசம்பரில் சேவை தொடங்குகிறது. இதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. முன்னதாக கடந்த மாதம் 20ஆம் தேதி இந்த தடத்தில் டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் இன்று நடைபெற உள்ளது. பூந்தமல்லி பணிமனை முதல் போரூர் வரை 9 கிலோமீட்டர் தொலைவிற்கு டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் இன்று மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ளது. கோடை விடுமுறையொட்டி தாம்பரம் திருச்சி இடையே நாளை முதல் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோடை விடுமுறையொட்டி தாம்பரம் திருச்சி இடையே நாளை முதல் ஜூன் 29ஆம் வரை இரு மார்க்கத்திலும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி திருச்சியிலிருந்து அதிகாலை 5:35க்கு புறப்படும் இந்த ரயில் மதியம் 12:30 மணிக்கு தாம்பரம் வந்து சேரும் என்றும், மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து மதியம் 3:45க்கு புறப்படும் ரயில் இரவு 10:40 மணிக்கு திருச்சி சென்றடையும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் வாரத்தில் 5 நாட்கள் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி அருகே கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை மனைவி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கேவி புதூரைச் சேர்ந்த ஆமோஸ் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 வயது பெண் குழந்தையுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ஆமோஸ் வீட்டிற்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கடையம் போலீசார் உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆமோஸிடம் செல்போன் இல்லாததால் அவருடன் வேலை பார்க்கும் சிங்கம்பாறையைச் சேர்ந்த அந்தோனி டேனிஸ் செல்போனில் இருந்து மனைவியுடன் பேசியுள்ளார். இதன் மூலமாக அந்தோனி டேனிஸுக்கும் ஆமோஸின் மனைவி நந்தினிக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு இடையூறாக இருந்த ஆமோஸை திட்டமிட்டு வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கொலை செய்த இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை மனைவியை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சிவகங்கை அருகே திமுக நிர்வாகி மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் பிரவீன்குமார் அவருடைய தனது தோட்டத்தில் இருந்தபோது அங்கு வந்த 5க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் பிரவீன்குமாரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஆளும் கட்சியின் மாவட்ட பொறுப்பில் உள்ள இளைஞர் ஒருவர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கொலை செய்ததை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் பிரவீன்குமாரின் உறவினர்கள் மானாமதுரை சிவகங்கை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்பி ஆசிஸ் ராவத் மற்றும் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பிரவீன்குமார் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் இந்த கொலை வழக்கில் சாமியார்பட்டியைச் சேர்ந்த கருணாகரன், சிவகங்கையைச் சேர்ந்த பிரபாகரன், திருப்பத்தூர் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த குரு ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா அல்லது சிறை செல்வாரா என்று வேலூரில் நடைபெற்ற விழாவில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பேசியுள்ளார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 415 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் ரூபாய் 53 லட்சம் மதிப்பில் நவீன உபகரணங்கள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், நந்தகுமார், மேயர் சுதா, துணை மேயர் சுனில் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக REC பொதுத்துறை நிறுவனங்களின் இயக்குநர் மற்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் டாஸ்மார்க் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா அல்லது சிறை செல்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மார்க் விவகாரத்தில் இடி பணியை தொடரலாம் அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க வேணும் பழிவாங்கும் நடவடிக்கை திமுக. அதை பற்றி அது குறித்து மிக தெளிவாக நீதிமன்றங்கள் கூறியிருக்கிறது. அதனால உச்ச நீதிமன்றமே அமலாக்கத்துறை செய்தது சட்டவிரோதம் அல்ல, முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறது. சிறிதளவேனும் வெட்கமோ மானமோ இருந்திருந்தால் இந்நேரம் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பார். இன்னும் 24 மணி நேரம் கூட இல்லை. செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வாரா இல்லை சிறைக்கு செல்வாரா என்பதை நாளை வரை பொறுத்து. என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாடு கோவையில் நடைபெற்ற ஹாக்கி மைதானம் அடிக்கல் நாட்டு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். கோவை RS புரம் பகுதியில் 9.67 கோடி மதிப்பீட்டில் சர்வதேச அளவிலான ஹாக்கி மைதானம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவற்ற திட்ட பணிகளை துவங்கி வைத்தும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களை எடுத்துரைத்தார். இதில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, கயல்வெளி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணபதி ராஜ்குமார், ஈஸ்வரசாமி, கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இப்படி சமூகத்தில் அனைத்து தரப்புக்கும் அவருடைய தேவை அறிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றுவதுதான் செயல்படுத்துவதுதான் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதனால்தான் நம்முடைய அரசுடைய திட்டங்கள் உங்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொன்னால் மகளிருக்கான திட்டங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு மகளிருக்கான வெளியில் பயணம் திட்டத்திற்கான அந்த கையெழுத்து தான் நம்முடைய முதலமைச்சர்கள் போட்ட முதல் கையெழுத்து. இதற்கு சுமார் 700 கோடி பயணங்களை மகளிர் கட்டணம் இல்லாமல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் மூலம் ஏழை படிக்கின்ற சுமார் 3.5 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றன. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமிழகம் முழுவதும் முறைகேடாக உள்ள கல்குவாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அச்சம் தவிழ்ந்தான் கிராமத்தின் அருகே தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி மற்றும்
எம்சாண்ட் உற்பத்தி செய்யும் குவாரி இயங்கி வருகிறது. இந்த குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான மண் மற்றும் ஜல்லிக்கற்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பான வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எனவும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கல்குவாரியை பார்வையிட்டு தமிழகம் முழுவதும் முறைகேடாக உள்ள கல்குவாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இயற்கை வளங்கள், கனிம வளங்களை சட்டவிரோதமான முறையில் அனுமதி பெற்றதற்கு மாறாக மிக கூடுதலாக ஆழமாக தோண்டுவது, அதிகமான அளவில் கனிம வளங்களை எடுப்பது, சட்டவிரோதமாக அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் கனிம வளங்களை எடுப்பது போன்ற அத்துமீறல்கள் என்பது தமிழ்நாடு முழுவதுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருந்து இத்தகைய சட்டவிரோத காரியங்களுக்கு உடந்தையாக இருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. பூந்தமல்லியில் 10 கிலோ கஞ்சாவை சூட்கேஸில் வைத்து கடத்தி வந்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக பூந்தமல்லி மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் நசரத்பேட்டை பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது நசரத்பேட்டை சிக்னல் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக இருந்த நபரை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டதில் அவர் வைத்திருந்த சூட்கேஸில் கஞ்சா இருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ரிஜாஸ் என்பதும் பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் கஞ்சாவை வாங்கி பதுக்கி வைத்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து அவரிடம் இருந்து 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பொன்னேரியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி சட்டப்பேரவையில் ஆபாசமாக பேசியவர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அண்ணா சிலை அருகில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தலைமையில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி சட்டப்பேரவையில் ஆபாசமாக பேசியவர் என்றும் அவரது வாரிசாக நினைத்து பொன்முடி இதுபோல பேசுவதாக சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தார். மேலும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சரவையில் இருந்து பதவி நீக்கம் செய்திட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டு பெண்களுடைய ஒழுக்கத்தை, கற்பை கொச்சைப்படுத்தும், மானபங்கப்படுத்தும் ஈன புத்திக்கு சொந்தக்காரர் தான் அந்த காலத்திலே கருணாநிதி. கெட்ட வார்த்தை என்றால் சட்டப்பேரவையிலேயே கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் கெட்ட வார்த்தையிலே பெண்களை பற்றி பேசுவார், கேவலமாக பேசுவார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நீங்கள் தமிழறிஞர், இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உங்க வாயிலிருந்து வருது, இதை நியாயமில்லை என்று சொல்லுவார். கவலைப்பட மாட்டார் அந்த கருணாநிதி. அப்படி தமிழ் மொழியை காத்த, தமிழ் மொழிக்கு முதலாக பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே கொண்டு வந்து தமிழினத்துக்கு பெருமை சேர்த்த பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருடைய படங்களில் எல்லாம் அந்த வசனங்கள், பாடல்கள் எல்லாமே ஒழுக்கத்தை போதிப்பதாக, தாய் குலத்தை கடவுளை போன்று நினைப்பதாக, தாய் குலத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த பாடல்களை பட்டி தொட்டி மக்கள் எல்லாம் கேட்டு கேட்டு தமிழ்நாடே ஒரு ஒழுக்க நாடாக மாற்றிய பெருமை இரட்டை இலை சின்னத்தின் சொந்தக்காரர் புரட்சி தலைவரை சாரும். காரைக்காலில் போலி நகையை வைத்து 1.5 லட்சம் பணம் கேட்ட 3 பேரை நகர காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமி நாராயணன் என்பவர் திருநள்ளாறு சாலையில் நகை கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த 3 மர்ம நபர்கள் போலி தங்க செயினை அடமானமாக வைத்து ரூபாய் 1.5 லட்சம் வழங்குமாறு கேட்டுள்ளனர். இதனை கடை உரிமையாளர் லட்சுமி நாராயணன் சோதனை செய்ததில் அது தங்க முலாம் பூசப்பட்ட செம்பு நகை என்பதை கண்டறிந்தார். பின்னர் அவர்களிடம் அப்படியே கொடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிபட்ட 3 நபர்கள் கும்பகோணத்தைச் சேர்ந்த பரசுராமன், காரைக்காலைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும்
முருகவேல் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு கருவூல மற்றும் கணக்குத்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் லெனின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறினார். அனைத்து நிலையான பதவி உயர்வுகளையும் உரிய காலத்தில் வழங்க வேண்டும் என்றும், அலுவலக உதவியாளர் நிலையில் இருந்து இளநிலை உதவியாளராக பதவி உயர்வு வழங்குவதில் உள்ள சிக்கல்களை தீர்வு காண வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த கூட்டத்தில் அச்சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்களுக்கு இந்த அரசாங்கம் புதிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும். ஏற்கனவே அரசு பணியிலே 4.5 லட்சம் பணியிடங்கள் காலியாக உள்ளது. ஆகவே அதை நிரப்பும் விதமாக, படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் விதமாக அரசாங்கம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். திருவாடனை அருகே பெண்ணின் கழுத்தில் கிடந்த தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே திருநேகவள்ளிபுரம் பகுதியைச் சேர்ந்த அன்னலட்சுமி என்பவர் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் அன்னலட்சுமி கழுத்தில் கிடந்த 3 சவரன் தங்க சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளனர். இதில் அன்னலட்சுமி செயினை இறுக்கி பிடித்துக் கொண்டு பறிக்க விடாமல் தடுத்து கீழே விழுந்து கத்தினார். அவரது கூச்சல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினரை கண்ட மர்ம நபர்கள் தப்பி ஓடினர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த திருவாடனை போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து தப்பி ஓடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். வழியில நடந்து வந்துகிட்டு இருந்தோம். அப்போ 3 பேர் ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு வண்டியில நின்றுகிட்டு இருந்தாங்க. ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா வாங்கிட்டு அனுப்பிட்டு நான் ஒரு ஆள் நடந்து வந்தேன் வீட்டுக்கு. இப்போ பின்னாடியே ஒருத்தர் வந்து பின்னாடி இருந்து அப்படியே கையில் அத்துட்டேன். அத்த உடனே நான் அப்படியே கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்ச உடனே கீழே ஓட்டு என்னைய அப்படியே பிடிச்சி அக்குறாங்க. அந்த செயினை பைப்பில் தண்ணி பிடிச்சவங்களாம் வந்த உடனே கத்துற உடனே விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. இப்போ பைக்கில் ஹெல்மெட்டை போட்டு 3 பேருமே போயிட்டாங்க. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி ஆத்தூர் சாலையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அமாவாசையொட்டி அம்மனுக்கு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் ஊஞ்சல் உற்சவத்தில் இருந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள சிவகாமி அம்மன் சமேத சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான தங்க மாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து தங்க மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் மே 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள வாழை சாமுண்டீஸ்வரர் கோவிலில் 32வது ஆண்டு திருவிழாவையொட்டி பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதம் இருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கழுக்குன்றம் சங்கு தீர்த்த குளங்கரையில் இருந்து பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று ஆலயத்தை அடைந்தனர். பின்னர் பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து பாலை அம்மனுக்கு ஊற்றி பாலபிஷேகமும் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாயுமானவர் தெருவில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடத்துவது என முடிவு செய்யப்பட்டு காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. முன்னதாக வசிஷ்ட நதியிலிருந்து சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஏராளமான பெண்கள் ஊர்வலமாக வந்து திரௌபதி அம்மனை தரிசித்தனர். பகல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 16 பாகிஸ்தானியர் யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பகல்காமில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்பிற்கு எதிராக ஆத்திரமூட்டும் வகையில் செயல்பட்ட 16 பாகிஸ்தானிய யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான், குஜராத் அணிகள் இன்று மோத உள்ளன.
18வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் இன்று இரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான், குஜராத் அணிகள் மோத உள்ளனர். முன்னாள் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி புள்ளி பட்டியலில் 9வது இடத்திலும், குஜராத் அணி 6 வெற்றி 2 தோல்வியுடன் 12 புள்ளிகள் பெற்று வலுவான நிலையில் காணப்படுகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 71,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 62 ரூபாய் குறைந்து 8,940 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 496 ரூபாய் குறைந்து 71,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,024 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 780 புள்ளிகள் அதிகரித்து 79,992 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 215 புள்ளிகள் அதிகரித்து 24,254 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். எல்லை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை என தகவல். அரசு ஊழியர்களுக்கான அகல விலைப்படி 2% உயர்வு. சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்தியா பிரான்ஸ் இடையே ரஃபேல் ஒப்பந்தம். 26 ரஃபேல் விமானங்கள் வாங்க மத்திய அரசு முடிவு. நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது. இன்று மாலை விருது வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கன்னியாகுமரியில் பரபரப்பு. கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் +1 மாணவனை கல்லூரி மாணவர் குத்தி கொலை. கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை வழக்கு. குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். சென்னையில் இன்று முதல் கனிமங்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு பெர்மிட் நடைச்சீட்டு கட்டாயம். மாவட்ட ஆட்சியர் ரஸ்மி ஜித்தார் ஜகடே அறிவிப்பு. ஆப்பிரிக்கா புலம்பெயர்ந்தோர் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறையின் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல். 30 பேர் உயிரிழந்த பரிதாபம். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 52,000 கடந்தது பலி எண்ணிக்கை. காசாவில் மீண்டும் தீவிரமடையும் போர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.